அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அக்கா மகனை அடித்து கொன்றுவிட்டு தாய்மாமன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனந்தி, அவரது மகன் நிஷாந்த், தம்பி பாண்டீஸ்வரன் ஆகியோர் ஒரே வீட்டில் வசித்து வந்த நிலையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் அக்கா நிஷாந்த் மீது இரும்பு கம்பியால் பாண்டீஸ்வரன் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறார். நிஷாந்த் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் ஆனந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பாண்டீஸ்வரன் தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, என்ன நடந்துச்சு? முழு விவரம் என்ன? தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள அண்ணா நகர் 6வது தெருவில் வசித்து வருவர் ஆனந்தி. இவர் கணவனை இழந்தவர். தனது மகன் நிஷாந்த் மற்றும் தனது தம்பி பாண்டீஸ்வரனோடு வசித்து வருகிறார். இந்த சூழல்ல பாண்டீஸ்வரன் குடிக்கு அடிமையான நிலையில இது தொடர்பாக பாண்டீஸ்வரனுக்கும் அவனது அக்கா ஆனந்திக்கும் தொடர்ந்து தகராறு இருந்து வந்தது. இந்த நிலையில நேற்று இரவு பாண்டீஸ்வரன் மது போதையில் வீட்டுக்கு வந்த நிலையில அக்காவிடம் தகராறில் ஈடுபட்டார். தகராறில் முற்றிய நிலையில ஒரு கட்டத்துல பாண்டீஸ்வரன் அங்கு இருந்த இரும்பு கம்பியால் அக்காவை சரமாரியா தாக்கினான். இதனை தடுக்க வந்த அக்காவின் மகன் 13 வயதான நிஷாந்த் என்பவரையும் கடுமையாக தாக்கினாங்க. இருவரும் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்டு போதை தெளிந்த பிறகு அதிர்ச்சி அடைந்த பாண்டீஸ்வரன் தான் இருவரையும் கொலை செய்து விட்டதாக நினைத்து காவல்துறை விசாரணைக்கு பயந்து வீட்டில் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டார். அதிகாலை வரையும் அந்த வீட்டின் கதவு திறக்காத நிலையில பாண்டீஸ்வரனின் நண்பர் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது பாண்டீஸ்வரன் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கண்டை அடுத்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனிடையே காவல்துறை பார்த்தபோது ஆனந்தி இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உயிரோடு இருப்பதை கண்டு உடனடியாக அவரை மீட்டு அருகில் பெரிய தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் அந்த வீட்டில் உயிரிழந்த நிஷாந்த் மற்றும் பாண்டீஸ்வரன் உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.